ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கீப் சப்போர்ட்டிங். அதே மாதிரி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கான டாபிக் ஜூன் மந்த் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ ஜூன் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரீடிங்குள்ளார ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஓகே, ஸோ ஜூன் மந்த்து உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். Ten of Cups reverse. Okay, Wheel of Fortune reversed. Five of Cups. இந்த மந்த் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் வந்து ஒரு சில ஃபேமிலி ட்ராமாஸ் இல்லை தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக சான்சஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ரொம்ப வந்து கவலைப்பட்டு வரி பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்க சான்சஸ் இருக்குது. முடிஞ்சு போன ஏதோ ஒரு பிரச்சனை மறுபடியும் திருப்பி தொடங்கலாம். பிகாஸ் வந்து இதர் நீங்கள் மனசார அந்த பாஸ்ட்டை ஃபர்கிவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படி இல்லைன்னா வேற யாரோ அந்த பாஸ்ட்டை ஃபர்கிவ் பண்ணாமல் திருப்பி அந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு வருவாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த மாதம். பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் கண்ட்ரோலில் மீறி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். எதுக்கும் ரியாக்ட் பண்ணிக்க வேண்டாம். எந்த விஷயம் நடந்தாலும் அமைதியாக சைலண்ட்டாக லிசன் பண்ணுங்கள். எதுவும் ரியாக்ட் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் வந்துடும். நீங்கள் முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச பழைய பிரச்சனைகள், இது வந்து பர்சனலாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் இல்லை கெரியர், ஏதோ ஒரு இதில் அது திருப்பி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மூலயமா நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகலாம். அந்த ஒரே ஏதோ ஒரு லூப்போலில் மாட்டிட்டு சுற்றுற மாதிரி இருக்கும். எதுவுமே நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. பிகாஸ் வந்து கரெக்டான பாத்தில் போயிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஏதாவது ஒரு பிளாக்கேஜஸ் இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் எதுவும் ரியாக்ட் பண்ணாமல் இருங்க. எதுவும் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். பிகாஸ் எனக்கு அப்படி தான் காமிக்குது. அண்ட் ஒரு மாற்றம் வந்து இந்த மாதம் ஒரு சில பேருக்கு இருக்காது. பிகாஸ் வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக எண்டு பண்ணலை. அதனால தான். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக எண்டு பண்ணியிருந்தீங்கன்னா அது திருப்பி வராது. பட் ஆனால் நீங்கள் அதிலிருந்து மூவ் ஆன் ஆகிட்டீங்க அந்த விஷயத்தை எண்ட் பண்ணாமல். ஸோ அதனால அது திருப்பி அகெயின் வருது. ஓகே, பார்க்கலாம். 6 of Wands, Magician reversed, Chariot. ஓகே, எனக்கு ஜூன் மந்த்துக்கே நிறைய ரிவர்ஸ் வருது. பார்ப்போம். ஸோ இந்த மாதம் வந்து நீங்கள் செல்ஃப் ஹீலிங்க்கு நிறைய டைம் கொடுங்க. பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அதே மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அது உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன ஒரு டே டு டே ஒர்க்காக இருந்தாலும் இல்லை ஆஃபீஸில் சரி, ஒரு உங்களுக்கான வேலைகளை நீங்களே செய்யுங்க. மற்றவங்கள செய்ய விடாதீங்க. பிகாஸ் அது வேறு மாதிரி ப்ராப்ளமில் கொண்டு போய் விட்டுரும். அண்ட் ஏதாவது ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை எது நீங்கள் புதுசாக பண்ணுறதா இருந்தாலும் உங்களுடைய ஓன் திங்கிங் இருக்கணும். பிகாஸ் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி ஓவர் திங்கிங், இந்த பழைய பிரச்சனைகள் வரனால நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரை நோக்கி போகிறதுக்கு, ஃப்யூச்சர் நோக்கின ஒரு தாட்ஸாக இருக்கட்டும், கோல்ஸாக இருக்கட்டும், அது நோக்கி நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க. அது டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்போது சம்ஒன், மற்றவங்க யாரோ வந்து உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டாமினேட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யாராவது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறேங்கிற பேரில் ஏதாவது டாமினேட் பண்ணாங்க அப்படின்னா கேட்காதீங்க. கண்டிப்பாக கேட்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஓன் தாட்ஸ், எமோஷன்ஸ்ன்னு இருக்கணும்.
ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் கொஞ்சம் ரொம்ப முக்கியம். இது வந்து வீட்டிலையும் சரி, வெளியிலையும் சரி, ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் சரி, ரிலேஷன்ஷிப் மேற்கொண்டு. அண்ட் தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்கிற மாதிரி காமிக்குது. இது ஐ திங்க் உங்கள் கெரியர்லையும் எனக்கு அப்படி தான் காமிக்குது. பிகாஸ் ஒரு சில பேருக்கு ஒரு லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. பணம் எங்கேயாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது லாக் ஆகி இல்லை ஏமாத்திடுவாங்க. ஸோ அதனால வந்து பணம் ஹேண்டலிங் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மாதம் கொஞ்சம் நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு மந்த் இது. எதுக்கும் ஓவராக ஒர்க் பண்ணாதீங்க, ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் உங்கள் எனர்ஜி அவ்வளோ இதாகிடும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு ஸ்லோவாக போகலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக போகும். பட் ஆனால் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது நல்லதாகவும் போகும், சைட் பை சைட் பிரச்சனைகளும் சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக வந்து ரியாக்ட் பண்ணாதீங்க. நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, எமோஷ்னல் ரியாக்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகிடும். பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு Queen of Cups, 8 of Cups, Empress reversed. நல்ல நல்ல கார்டெல்லாம் ரிவர்ஸில் வந்திருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். பார்ப்போம். இந்த மாதம் எதுவுமே புதுசாக ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நியூ பிகினிங், நியூ ஸ்டார்ட் அப்படின்னு நீங்கள் எதுவும் தொடங்க வேண்டாம். மந்த் பிகினிங்லேயாவது அட்லீஸ்ட் தொடங்க வேண்டாம். பிகாஸ் நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு அவுட்கம் கிடைக்காது, எதுலேயோ போய் லாக் ஆகிடும். ஒரு சில பேர் இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா, அந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரே இல்லாத மாதிரி தான் காமிக்குது. ஈவன் உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஹாப்பியாக இல்லை, உங்களோட பார்ட்னர் உங்களை ட்ரூவாக லவ் பண்ணல அப்படின்னு தெரியும். தேர்ட் பார்ட்டி இருக்கிற மாதிரியும் தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மூவ் ஆன் ஆகுங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு மூவ் ஆன் ஆகி தான் ஆகணும். அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பிகாஸ் வந்துட்டு அது உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு கம்ப்ளீட்டாக நல்லது கிடையாது. விருப்பம் இல்லாமல் நீங்கள் மூவ் ஆன் ஆகக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால வந்துட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப எமோஷ்னலாக வந்து ட்ரைன்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா இந்த மூவ் ஆன் வந்துட்டு நீங்கள் விருப்பப்பட்டு பண்ண மாட்டீங்க, பட் சூழ்நிலை வேறு வழி இல்லை. நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களுக்கு லவ் பண்ணலை. ஸோ இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் வெயிட் பண்ணிட்டு பிரோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைமையோடு தான் மூவ் ஆன் ஆகுறீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பேகேஜோட தான் மூவ் ஆன் ஆகிற மாதிரி தெரியுது. சரி, நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் இந்த மாதம். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது ஹீலிங், ஒரு வாட்டர் எனர்ஜியோட ஹெல்ப் கிடைக்கும். வாட்டர் சைன், வாட்டர் எனர்ஜி உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஹெல்ப் பண்ணும். சரி, இந்த மாதம் வந்துட்டு நீங்கள் ப்ரொடக்டிவாக ஏதாவது பண்ணுறது விட எமோஷனல் ஹீலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு ஏதோ ஒரு விஷயம் விலக போகுது, அது உங்களுக்கு விருப்பம் இல்லை, பட் வேறு சான்ஸ் இல்லை. ஒன்று நீங்கள் அதை விட்டு விலகுவீங்க, இல்லை அதுவே உங்களை விட்டு விலகி போயிடும். அது எதுவாக வேணா இருக்கலாம், ஒரு கெரியராக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், எனிதிங். அண்டு இந்த மாதம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காதீங்க. பிகாஸ் உங்கள் ஃபேமிலியில இருந்தே சரி ஒரு சில ஃபைட்ஸ் எல்லாம் நடக்கலாம். அன்பு பாசம்னு நீங்கள் ஏங்குவீங்க, பட் ஆனால் அது வந்து ஒரு பேர்டன் மாதிரி ஒரு சில பேருக்கு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ஹர்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் ரியாக்ட் பண்ணாதீங்க, சைலண்ட்டாக கவனிங்க. யார் யார் எப்படி, ஒரு சில பர்சன்ஸோட ட்ரூ ஃபேஸஸ் உங்களுக்கு தெரியும்.
நிறைய விஷயங்களுக்கான ஏன் இது நடக்குது, எங்கே இந்த பிளாக்கேஜஸ் வருது, யார் இதெல்லாம் பண்ணுறா அப்படின்ற ஒரு விஷயமும் உங்கள் கண் பார்வைக்கு வரும். நீங்கள் சைலண்ட்டாக எதுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் கவனிச்சிங்க அப்படின்னா. அண்டு மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு டாக்ஸிக் சரௌண்டிங்ஸோடு இருக்க வேணாம். பிகாஸ் அவங்க பண்ணுற ட்ராமா உங்கள் லைஃப்பில் வெளிச்சத்தையே மறைச்சி இருட்டாக்கிரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மாதம் உங்களுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுக்கோங்க. சைலண்ட்டாக இருந்து லிசன் பண்ணி பாருங்கள், எல்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரியாக்ட் பண்ணுறீங்களோ, எமோஷ்னல் ஆகுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ அது உங்கள் மென்டல் அண்ட் எமோஷ்னல் ஹெல்த்தை பாதிக்கும். கண்டிப்பாக ஒரு பிளாக்கேஜஸை உருவாக்கும். ஸோ அதனால் அந்த இதெல்லாம் வேண்டாம். இப்போ கிறிஸ்டல் கார்டு பார்ப்போம். Are you finding that life is out of control? Okay. See, உங்கள் லைஃப் நான் சொன்ன மாதிரி உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது இந்த ஒரு மாதம். உங்களுக்குள்ளாரே ஒரு குழப்பங்கள் வரும். எப்படி அந்த கரெக்டாக வந்துட்டு இருந்துச்சு, கரெக்டாக நான் லைஃப்பை கண்ட்ரோலில் கொண்டு வந்தேன், எப்படி எங்கே இதாச்சு, என்ன நடந்தது அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு குழப்பங்கள் உருவாகலாம். பிகாஸ் இது ஒரு திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலை உருவாகும். சம்டைம்ஸ் பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. நார்மலாக இருக்கும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒர்க்கு கூட இருந்தவங்க நார்மலாக தான் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு ப்ராப்ளமை உருவாக்கிடுவாங்க. ஸோ அது ஒரு குழப்ப நிலையில் இருக்கும். பிகாஸ் உங்களுக்கான இந்த பிளாக்கேஜ் ஆகட்டும், ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், இது கம்ப்ளீட்டாக உருவாகிறதுக்கு உங்களை சுற்றி என்ன நடக்குது, முதல்ல உங்களுக்குள்ளார என்ன நடக்குது, உங்கள் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எப்படியெல்லாம் ரியாக்ட் ஆகுது, என்ன மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் அட்டாச்மெண்ட் ஆகுறீங்க, உங்களை சுற்றி இருக்கவங்க எப்படி, என்னெல்லாம் உங்களை சுற்றி நடக்குது, இது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களை சுற்றி நிறைய ட்ராமாஸ் எல்லாம் நடக்கும், பட் ஆனால் நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அதை அனலைஸ் பண்ணாமல் இருக்கீங்க. அதனால தான் இப்போ ஒரு குழப்ப நிலையில் இருக்குது. ஸோ இந்த மந்த் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நிறைய ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கைடன்ஸ் போகலாம். ஃபஸ்ட்டு, திங்க் ஃபர்ஸ்ட் பிஃபோர் யூ ஜட்ஜ். Something lovely will grow from this, okay? See, இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் ஜட்ஜ் பண்ணுவீங்க? ஜட்ஜ் பண்ணுறதுன்னா உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத ஒரு லெசனாக பார்க்காம ஒரு விஷயத்தையும் ஜட்ஜ் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் என்கிட்ட மட்டும்தான் இப்படி நடந்துக்கிறாங்க, என்னோட சிப்ளிங்ஸ் கூட அப்படி இல்லை, இது ஒர்க் ஆஃபீஸாக இருந்தாலும் பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு விஷயத்தையும் ஜட்ஜ் பண்ணுறீங்களா, கம்பேரிஷன்ஸ் பண்ணுறீங்களா? அப்படி பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்க. என்கிட்ட இது இல்லை, அது இல்லை அப்படின்னு இந்த நத்திங், நோ, இல்லை, இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க. அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்கு, என்கிட்ட எதுவும் இல்லை, இந்த கம்பேரிஷன்ஸ்லாம் விடுங்க. இருக்கிறத வச்சுட்டு எப்படி நான் என் லைஃப்பை லீட் பண்ணுவேன், எப்படி க்ரோத் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். நிறைய பேரோட சக்ஸஸ்க்கான பிளாக்கேஜஸே அதாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் இந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த லிமிட்டிங் பிலீவ்ஸ், நெகட்டிவான விஷயங்கள், இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க. சரி, ஆக்சுவலி நீங்கள் என்ன நினச்சாலுமே மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு மேஜிக், பட் அதை நீங்கள் ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களையும் உங்களை சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் சைலண்ட்டாக கவனிங்க, ஜட்ஜ் பண்ணக்கூடாது. சைலண்ட்டாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேண்டாம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். ஈஸியாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி இருக்குது.
அதே மாதிரி உங்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷனுங்கிறது நீங்கள் தான் கொடுக்கணும். ஒரு சில பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, மற்றவங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், என் ஃபேமிலி எனக்கு ப்ரொடெக்ஷன் தரலை, என்னோட கப்புள் எனக்கு ப்ரொடெக்ஷன் தரல, பார்ட்னர் தரலை, இது மாதிரி யாரோ ஒருத்தவங்க ப்ரொடெக்ஷன் தராமல் இருக்காங்க, நான் தனிமையாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு அந்த தாட்ஸை ரிமூவ் பண்ணுங்க. உங்களுக்கான ப்ரொடெக்ஷனை நீங்களே கொடுத்துக்கலாம். எவ்வளோ நாள் டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க? உங்களோட லைஃப் பேலன்ஸாக இல்லை. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேரோட லைஃப் பேலன்ஸாக இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாமே கரெக்டாக இருக்குது, எனக்கு ஃபினான்ஷியலாகவும் பிரச்சனை இல்லை, ஃபேமிலியும் ப்ராப்ளம் இல்லை, பணமும் கெரியரும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா பேலன்ஸாக போகுது. நிச்சயமாக இருக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் ஜட்ஜ் பண்ணுறீங்க, கம்பேர் பண்ணுறீங்க. ஆக்சுவலி இது நீங்கள் பண்ணணும்னு பண்ண மாட்டீங்க, பட் உங்களை அறியாமல் நீங்கள் பண்ணுறீங்க. பிகாஸ் உங்களுக்குள்ளார அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு எனக்கு இல்லையே, கிடைக்கலையே அப்படின்ற ஒரு தாட் ஆள் மனசில் நல்ல ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருக்கு. அதோட வெளிப்பாடு தான் வந்து உங்களை அறியாமல் நீங்கள் செய்கிற நிறைய விஷயங்கள். ஃபஸ்ட்டு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த மந்த் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அது என்னென்னு அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு மந்த். சரி, உங்களோட ஃப்யூச்சர் அழகாக இருக்கும், ஆனால் அதுக்கான ஒரு ஒரு இப்போ ஒரு ஃப்யூச்சர் நல்லா க்ரோத்தாக வரணும் அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒரு சீடை நீங்கள் தானே போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வச்சா தானே மற்றதெல்லாம் ஃபேவராக வரும். ஸோ அதை நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதம் எந்த ஒரு அவுட்கம்காகவும் பதிலுக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ணி அது கிடைக்கல அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதில் எங்கே பிரச்சனை நடந்துச்சு, ஏன் கிடைக்கல அப்படின்னு பாசிட்டிவாக பாருங்கள். அதில் ஒரு லெசன் இருக்கும், அதை வச்சு உங்கள் ஃப்யூச்சருக்கு கரெக்டாக நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. என்னைக்கு நீங்கள் உங்களுக்கான ஒரு டைம் உங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மேஜிக் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சரி, உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் அதுவே ஒரு பிக்கஸ்ட் பவர். உங்களுக்கு எல்லா ஃபீல்டுலையுமே எக்ஸ்பீரியன்சஸ் இருந்திருக்கும். எல்லாம் தொட்டதெல்லாம் பேக் ஸ்டாப். ரிலேஷன்ஷிப்பாக நல்ல ஏமாற்றங்கள், ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏமாற்றம், ஃபேமிலியில் பேக் ஸ்டாப், பண விஷயம், என்னென்ன விஷயத்தில் பேக் ஸ்டாப் படாமல் இருந்திருப்பீங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அப்போ அது அத்தனை எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சுட்டு உங்களுக்கான ஒரு 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 அழகான டெஸ்டினி நீங்கள் உருவாக்குங்க. உங்களோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸுமே டுகெதராக போடுங்க, ஒன்றா போட்டு அதிலிருந்து ஒரு கிரேட் ஃப்யூச்சர் நீங்கள் உருவாக்கலாம். சரி, நீங்கள் கரெக்டான பாத்தில் போகிறீங்க, உங்களோட இன்டென்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குது. யாரையும் நான் கம்பேர் பண்ணல, என்னோட வாழ்க்கை, என்னோட க்ரோத், நான் யூனிவர்ஸை நம்புகிறேன். இந்த மாதிரி நீங்கள் போக ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் இப்போ தனிமையாக அதை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட இன்டென்ஷன்ஸ் நல்லா கரெக்டாக பியூராக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். இந்த ஜூன் மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சில நிறைய சேலஞ்சஸ் இருந்தாலும், ஒரு மாதிரி டல் லைஃபாக போனாலுமே, உங்கள் ஃப்யூச்சருக்கான ஒரு சீட், ஒரு ஸ்டார்டிங் இந்த மந்த்லேருந்து நீங்கள் பண்ணலாம். செல்ஃப் ரியலைசேஷன் கிடைக்கும். அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வரி பண்ணுறதை விட்டுட்டு. ஓகேங்களா? ஸோ ஜூன் மந்த் வந்துட்டு ஒரு மிக்சடாக தான் இருக்குது உங்களுக்கு. பட் வாட் எவர் ஹேப்பன்ஸ், நெகட்டிவாக எடுக்காதீங்க. அதில் கண்டிப்பாக ஒரு லெசன் இருக்குது. உங்கள் ஃப்யூச்சருக்கான ஒரு லெசன் கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு சீக்ரெட், ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம். ஸோ பாசிட்டிவாக நினைங்க. டெஃபினட்டாக வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஏஞ்சல் மெசேஜஸ் பார்க்கலாம். நோ நீட் டு வரி. ஸோ ஏஞ்சல்ஸும் தான் சொல்கிறாங்க, கவலைப்பட வேண்டாம். என்னடா காட்செல்லாம் நெகட்டிவாக இருக்குது, இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னெலாம் கவலைப்பட வேண்டாம். லுக் ஃபார் அ சைன். ஸோ ஒரு சில பேருக்கு சைன்ஸ் கிடைக்கும்.
நான் சொன்னேன்ல, ஒரு சில விஷயங்கள் உங்கள் கண் பார்வைக்கு வரும். உங்களுக்கு உங்களுக்கு பின்னாடி என்னென்னலாம் நடந்துச்சோ அதெல்லாம் உங்கள் கண் பார்வைக்கு வரும். அதெல்லாம் ஒரு ஒரு சைன் உங்களுக்கு. Your storm is coming to end. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் அதிலிருந்து மூவ் ஆன் ஆகியிருப்பீங்க. அந்த விஷயம் திருப்பி வருது. பிகாஸ் அதில் ஒரு எண்டு வரணும், அந்த விஷயம் உங்கள் கம்ப்ளீட்டாக எண்ட் ஆகணுங்கிறதுக்காக திருப்பி வருது. ஸோ இந்த டைமில் வாட் எவர் த சிச்சுவேஷன், என்ன பிரச்சனையிலேருந்து நீங்கள் விலகி வந்தீங்களோ அதை சால்வ் பண்ணுங்கள். திருப்பி திருப்பி நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டே இருந்தீங்கன்னா அது மறுபடியும் ஏதோ ஒரு காலத்தில் திருப்பி வரத்தான் செய்யும். ரிவீல் யுவர் ட்ரூ செல்ஃப் டு த வேர்ல்ட். ஸோ இந்த மந்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனா, ரொம்ப வீக்கான ஒரு பர்சனா, உங்கள் லைஃப்பை உங்களால் லீட் பண்ண முடியுமா, அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ட்ரூ செல்ஃப் இருக்கும்ல, அது எல்லாமே இந்த மாதம் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது நல்ல ஒரு மெசேஜ் தான் ஆக்சுவலி. ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மந்த். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, ஸ்டே பிளஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ.